நமக்கு நல்லாவே தெரியும் பாகிஸ்தான்னா டர்க்கியும் வருவாங்க. இருந்தாலும் ஹியூமனிட்டி பேசிஸ்ல நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம். அதே ஹியூமனிட்டி பேசிஸ்ல அவங்களுக்கு தெரியாதா இங்க பகல்காம் பகுதியில இத்தனை மக்கள் இறந்து போயிருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில நடந்த அட்டாக்ல 13 பேர் இறந்து போயிருக்காங்க, இத்தனையும் பார்த்துட்டு இருக்கிற டர்க்கிக்கு இது தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம மனசுல எழுது. நம்மளும் வார்ல இருந்தோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மளோட வார் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளோட முகாம்ல அழிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்தாங்க, நீங்க தாக்குதல் நடத்தினீங்கன்னா பதிலடி வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா பாகிஸ்தானோட தாக்குதல் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்பாவி பொதுமக்கள் மேலேயே இருக்கு. அப்ப பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி நமக்கு எழுது. இப்ப பாகிஸ்தானோட முன்னாள் கமாண்டர் MP தாஹிர் அவர்கள் இப்ப ஒரு விஷயத்த சொல்றாரு, நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய இழப்பா இது மாறக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது சொன்ன அடுத்த நிமிஷமே இப்ப பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க, பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு, வேர்ல்ட் பேங்க்ல இருந்து எங்களுக்கு கடன் வேணும், மிச்ச நாடுகள் எங்களோட கைகோர் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப கேக்குறாங்க. ஆனா நேத்து கொஞ்சம் கூட கருணையே இல்லாம ராஜஸ்தான்லயும் பஞ்சாப்லயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் செய்ய முற்பட்டாங்க. அப்ப நம்ம கூட இருந்த ரஷ்யாவோட S-400 அப்படிங்கிற இந்த ரஷ்ய கருவி தான் காப்பாத்துச்சு. ஒருவேளை நேத்து இது இல்லைன்னா மேபி இந்தியால பல இடங்களில பல விஷயங்கள் சேதப்பட்டு போயிருக்கும். ஈவன் இவ்வளவு நடந்தே பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற நிறைய கடைகள் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாகிஸ்தான்ல நடக்கிற IPL அதாவது PSL பாத்தீங்கன்னா இப்ப UAE-க்கு மாத்திருக்காங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஆனா நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா IPL அங்கதான் மாத்துவாங்கன்னு. பட் இப்ப PSL அங்க நடக்கிறதுனால இப்ப IPL அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இந்தியாவில நடத்துவதற்கும் சாதகம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப IPL நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பிக்கஸ்ட் ஜோக்கா நிக்குது.